வினையறுப்பான் வேழ முகத்தான். இதுதான் இன்றைய சொற்பொழிவினுடைய தலைப்பு. உலகிலே தோன்றிய உயிர்கள் எல்லாம், அது எந்த உயிராக இருந்தாலும், காரணங்கள் இன்றி காரியமின்றி எந்த உயிர்களும் இறைவனால் இந்த மண்ணிற்கு அனுப்பப்படுவது இல்லை. அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் இந்த பூமிக்கு தேவையற்றது என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஏனென்றால் ஒரு உயிர் இன்னொரு உயிரினுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் சவுண்டு கூட்டுங்க, இன்னொரு உயிரின் வளர்ச்சிக்கு சார்புடையதாக இருக்கின்றது. ஒரு உயிரினுடைய தொடர்பு இன்னொரு உயிரினுடைய வளர்ச்சியினுடைய தொடர்புக்கு காரண காரியங்களோடு தான் இறைவன் இந்த பூமியிலே அத்தனை உயிர்களையும் படைத்திருக்கிறார். 1859ஆம் ஆண்டு சார்லஸ் ராபர்ட் டார்வின் என்பவர் ஒரு தத்துவத்தை இந்த உலகிற்கு முன்வைத்தார். அது என்ன தத்துவம் என்றால், உயிர்களினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கை, த எவல்யூஷன் ஆஃப் தியரின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பெரிய உயிரியல் விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி நீண்ட காலம் ஆய்வு செய்து இந்த உயிர்கள் எப்படி தோன்றின, இந்த உயிர்கள் எப்படி வளர்ந்தன என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு கருத்தினை முன்வைத்தார். தக்கன பிழைக்கும். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப எந்த உயிரினம் வாழ முடியுமோ அந்த உயிர்கள் மாத்திரமே இந்த பூமியில் வாழ்வதற்குரிய தகுதி உடையன. ஒரு வரியில் சொல்வதென்றால் தக்கன பிழைக்கும், மற்றவை அழிந்தொழிந்து போகும். இந்த கருத்தின் அடிப்படையிலே சார்லஸ் டார்வின் ஒரு நூலை இந்த உலகிற்கு கொடுக்கிறார். தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு பேர். அவர்தான் முதலாக ஒரு மாற்று சிந்தனை கொள்கையை சமயங்களுக்கு எதிராக, சமய கருத்துகளுக்கு எதிராக ஒரு மாற்று சிந்தனையை கண்டுபிடித்து நீண்ட நாட்களாக மதபீடங்களுக்கு பயந்து அந்த கருத்தினை முன்வைக்க தயங்கி பிறகு தைரியமாக அந்த பரிணாம கொள்கையை இந்த உலகிற்கு முன்வைத்தார். இது நடந்த காலம் 1859 வருடத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம், அதிலும் குறிப்பாக சைவம், 8ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சமய குரவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர், அவர் திருவாசகத்திலே ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய சிவபுராணத்திலே ஒரு பாடல், அந்த பாடலிலே புல்லாய் பூடாய் புழுவாகி என்று ஒரு பாடல். அந்த பாடலிலே 1859 சார்லஸ் டார்வின் வைத்த ஒரு தத்துவத்தை உலகிற்கு முதலாக சொன்னது நம்முடைய சமயம், நம் தமிழர்கள். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரலாறு திரிக்கப்படுகிறது. அறிவியல் யாரோ ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமானது என்று உலகத்தின் பார்வையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் சமயத்தை சார்ந்த மாணிக்க வாசகர் பரிணாம வளர்ச்சி கொள்கை, அந்த எவல்யூஷன் ஆஃப் தியரி என்ற கொள்கையை திருவாசகத்திலே சொல்றார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி இப்படி ஒவ்வொன்றாக மாறி மாறி மாறிதான் கடைசி எங்க வரனா, செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் என்று அந்த பாடலினுடைய கடைசி வரி வைக்கிறார். அது என்ன செல்லா நின்ற தாவர சங்கமத்துள்? பொருள் புரிவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களில் 2 பொருள்கள் உண்டு. ஒன்று அசையும் பொருள்கள், இன்னொன்று அசையா பொருட்கள். அசையும் பொருட்கள் எல்லாம் யாவை என்று பார்த்தால்
ஓர் அறிவு உடைய தாவரங்கள் அனைத்துமே அசையா பொருட்கள். ஏனென்றால் அவைகளெல்லாம் இந்த மண்ணிலே வேறு ஊன்றி தனக்கான உணவை சூரிய வெளிச்சத்தில் இருந்தும் காற்றிலிருந்தும் மண்ணிற்குள் இருக்கக்கூடிய நீரிலிருந்தும் எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கின்றன. அந்த தாவரங்கள் எல்லாம் ஓரறிவு உள்ள உயிர்களாக நாம் பிரிக்கிறோம். சமயங்கள் என்பது அந்த காலத்திலே ஏதோ ஆன்மீகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும், ஆண்டவனை வழிபட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்லாமல் ஆன்மீகத்திற்குள்ளே அறிவியலை பயன்படுத்தியவர்கள் யார் என்றால் நம்முடைய தமிழ் சமூக பெருங்குடி மக்கள் அந்த காலத்திலே ஆன்மீகத்திற்குள் அறிவியலை பயன்படுத்தினார்கள். அப்படி இந்த அறிவியலை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுத்தார்கள். இந்த திருவாசகத்திலே கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை, அந்த எவல்யூஷன் ஆஃப் தியரி என்ற கொள்கையை பிற்காலத்தில் தான் சார்லஸ் ராபர்ட் டார்வின் என்பவர் சொல்கிறார். ஆனால் முதலில் சொன்னது யார்? நாம் தான் சொன்னோம். இந்த செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள், இந்த உலக உயிர்கள் எல்லாம் 4 வகையிலே பிறக்கின்றன. எல்லா உயிரினமும் பிறப்பு என்பது 4 வகை பார்ப்பட்டிருக்கிறது. ஒன்று, முட்டையிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள். 2, வேர்வையிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள். 3, கருவிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள். 4, விதையிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள். எவ்வளவு அறிவியல் பூர்வமாக நம்முடைய சமயம் வரையறுத்து கூறியிருக்கிறது. இதை தாண்டி ஒரு விஞ்ஞானத்தால் வேறொரு வகையிலே உயிரினங்களை உருவாக்க முடியும் என்று கூற இயலாது. முட்டையிலிருந்து உயிரினங்கள் பிறக்கின்றன, வியர்வையிலிருந்து உயிரினங்கள் பிறக்கின்றன, விதைகளிலிருந்து உயிரினங்கள் பிறக்கின்றன, கருவிலிருந்து உயிரினங்கள் பிறக்கின்றன. இந்த 4 வகையான பிறப்பு தான் இந்த உலக உயிர்களை நடத்தி செல்கின்றன. இப்படி கண்டறிந்த நம்முடைய தமிழ் சமூகம் எந்த ஒரு பெரிய விஞ்ஞான கருவிகளையோ விஞ்ஞான தகவல் தொழில்நுட்பங்கள் நிறைந்த காலத்திலோ கண்டறியப்பட்டது அல்ல. அன்று கண்டறியப்பட்டது எல்லாமே விஞ்ஞானத்தால் இல்லாமல் மெய்ஞானத்தால் மாத்திரம்தான் அன்றைக்கு கண்டுபிடித்தார்கள். அந்த மெய்ஞானத்தின் வழியாகத்தான் நமக்கு முன்னோர்கள் பல விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு புரட்டாசி மாதம், புரட்டாசி முதல் கிழமை. இந்த புரட்டாசி மாதத்திலே நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அசைவத்தை சாப்பிடாதீர்கள் என்றார்கள். ஏன்னா இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதனால் அசைவத்தை சாப்பிடாதீர்கள் என்று ஆன்மீகத்தின் வழியாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் இருப்பதை நம் முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆன்மீகம் என்று சொன்னால்தான் நம் மக்கள் கேட்பார்கள், அறிவியல் என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால் இந்த ஆன்மீகத்திற்கு உள்ளீடாக அறிவியலை வைத்தார்கள். பொதுவாக காலங்களிலே இந்த புரட்டாசி மாதம் என்பது நன்றாக வெயில் காய்ந்து கொண்டிருக்கும். திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று மழை பெய்யும், திடீரென்று வெயில் அதிகமாக காயும். இது என்ன நமக்கு உடல் ரீதியான பிரச்சனை என்னவென்றால், சைவ உணவை உட்கொண்டோமானால் இந்த மாதத்திலே அஜீரண கோளாறு ஏற்படாது. ஏனென்றால் ஒரு நாளிலே காலநிலை என்பதே வெயிலும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது. இந்த 2 நிலைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் அதிக நேரம் ஜீரணிக்கக்கூடிய அசைவ உணவை ஏற்கொண்டால் என்னவாகும் என்றால் அஜீரண கோளாறு ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படும் என்று கண்டறிந்த நம் மூத்தோர்கள் இந்த புரட்டாசி ஒரு மாதம் மட்டும் அசைவ உணவை உட்கொள்ளாதீர்கள். காரணம், ஆன்மீகத்தின் வழியாக வந்தார்கள். இது பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதனால் யாரும் அசைவத்தை உட்கொள்ளாதீர்கள் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்தார்கள். ஆக நாம் யாரும் இந்த புரட்டாசி மாதம் அசைவம் எடுத்துக்கிறது இல்லை. அதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லிவிட்டோம், பெருமாளுக்கு உகந்தது என்று சொல்லிவிட்டோம். ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை நாமும் புரியாமல் விட்டுவிட்டோம்.
இப்படித்தான் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை முன்னிறுத்தித்தான் நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார்கள்.